விஜய் 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 சார் விஜய் விஜய் தளபதி விஜய். ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்களில் ஒருவன் மிஸ்டர் மிஸ்ட்ரி தமிழன். வாத்தலைவான்னு தளபதி விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வராங்கங்க இப்போ அவரோட அரசியல் வருகையை. February 2, 2024, அதாவது இன்னைக்கு விஜய் அவருடைய அரசியல் வருகையை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்காரு. உறுதிப்படுத்துறது என்னங்க, கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு. அரசியலுக்கு எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இதோ வந்துட்டேங்கிற மாதிரி இன்னைக்கு வந்திருக்காருங்க. அவரோட கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அதை டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு செஞ்சுட்டாருங்க. அது என்னன்னே தெரியலைங்க. பிரச்சனை இவரை தேடி வருதா இல்லை இவர் பிரச்சனையை தேடி போகிறாரான்னு தெரிய மாட்டேங்குது. கட்சியை ஆரம்பித்து அது கூட பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காரு. அது என்னன்னு கடைசியாக பார்ப்போம். இப்போ ஏன் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு, எதனால், என்ன காரணம் அப்படின்றத அவரே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். விஜய் மக்கள் இயக்கம் பல வருஷமாக பலவிதமான நலத்திட்டங்களையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது உங்களுக்கு தெரியும். ஆமாம் தெரியும். இருந்தாலும் முழுமையாக சமுதாயத்திலும் அரசியலிலும் சீர்திருத்தத்தை கொண்டு வர ஒரு தன்னார்வல அமைப்பால் முடியாது. அதுக்கு எங்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என சொல்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இப்போ அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ அரசியல் நிர்வாகம் சரியில்லை. எங்கே பார்த்தாலும் ஊழல் நடக்குது ஒரு பக்கம், சாதி மதம்னு சொல்லிட்டு பிரிக்க பார்க்குறாங்க இன்னொரு பக்கம். அதனால் தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மதம் வேற்றுமை இல்லாத எதிர்கால சிந்தனை மற்றும் லஞ்சம் ஊழல் இல்லாத திறமையான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கொண்டு அரசியல் கட்சி அமைக்க போகிறதா சொல்லியிருக்காரு. என்னுடைய அம்மா அப்பாவிற்கு அடுத்து பேரும் புகழும் மற்றும் எல்லாம் கொடுத்த தமிழக மக்களுக்கு என்னால் முடிந்தவரை முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் என்னுடைய தலைமையில் அரசியல் கட்சி துவங்கி உள்ளேன். January 25, 2024 அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலாளரை அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுத்துள்ளனர். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் எனது இலக்கு. மேலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் எமது கட்சியின் கொள்கையும் கோட்பாடுகளும் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாடு மக்களுக்கான நமது அரசியல் பயணம் துவங்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்க பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எனது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. இது வரைக்கும் ஓகேங்க. அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நமது ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, அடுத்து வர எலெக்ஷனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்க அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அவருடைய இலக்கு அடுத்து வர 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்றது திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அதனால் 2026 வர விஜய் ரசிகர்களான உங்களிடம் அமைதி காக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கட்சி ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையை சேர்த்து ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னல, அது என்னன்னா, தலைவன் கட்சி பேரில் தமிழ்நாடுன்னு இல்லாமல் தமிழகம்னு வச்சுட்டாப்புல. தமிழ்நாடு என்ற சொல் வரலாற்றில் பதிந்துவிடக்கூடாது என ராஜாஜி மற்றும் அவரது அரசியல் வாரிசுகள் பயன்படுத்த தொடங்கிய வார்த்தை தான் தமிழகம். தமிழகம் எனும் வார்த்தையை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு அடுத்து அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளவர் நடிகர் விஜய். இது பெரும் பிரச்சனையாக மாறி இப்போ தான் ஓஞ்சிருக்கு. திரும்ப தலைவன் வந்து ஆரம்பிச்சிட்டான். இதையே ஒரு பெரிய குறையாக சொல்லி பிரச்சனை பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுற விதமாக தான் சங்க இலக்கியங்களில் இருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்களின் மூலமாக இந்த மண்ணிற்கு தமிழ்நாடு என்பதே பெயர் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது தலைவன் பார்த்த வேலையினால் இது பெரும் பிரச்சனையாக ஆக போகுதுன்றது மட்டும் உறுதி. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலை பற்றி சீமான் அவர்கள் தான் மிகவும் நம்பிக்கையோடு இருந்தார். தற்போது இந்த சூழ்நிலையில் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்றது தெரியல.
2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மீட்டிங்கில் சீமா நானும் என் தம்பியும் ஒன்று சேர்ந்து உங்கள் எல்லாரையும் ஓட விரட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு நடக்கும்ன்றது எனக்கு தெரியலை. அதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் நான் உங்களில் ஒருவன் மிஸ்டர் மிஸ்ட்ரி தமிழன். பாய் பாய்.